ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களை தொகுக்கக்கூடிய அமைப்பான NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் வறுமை என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறதா சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். 3 வேளை உணவு சாப்பிடுவதனுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்று ஒரு கணக்கு எடுக்கிறார். அது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS சொல்றது. அவர் எடுக்கும் பொழுது நீங்க 3 வேளை உணவு எத்தனை பேர் சாப்பிட்டு சொன்னால், தமிழ்நாட்டில் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 99.7 விழுக்காடு. 0.3 தான் வந்து இல்லை. அது ஏதாவது என்ன ஏதாவது சுகர் இருந்து சாப்பிடாம இருக்கிறானா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன 99.7. ஆனால் உலகம் முழுவதும் மார்க்கெட்டி கொண்டிருக்கிறார்களே எங்க குஜராத் மாடல் குஜராத்தில் வந்து 3 வேளை சாப்பிடுவதனுடைய எண்ணிக்கை 30 விழுக்காடு. 70% ஆட்களுக்கு என்ன இல்லை, 3 வேளை சாப்பாடே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி நம்ம கம்பேரே பண்றதுல அர்த்தம் இல்லை. குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுவதில் அர்த்தம் இல்லை என்பதற்காக அதை எடுத்து சொல்கிறேன். அதேபோல் நேற்று முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்து பத்திரிகையில் வந்து ஒரு புள்ளிவிவரம் வெளியிடப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமது இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்ன மாதிரி வசதிகளை பெற்றிருக்கின்றன, அதை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். எனக்கு வந்து நம்பவே முடியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த புள்ளிவரங்களாம் நான் நம்பலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நம்ம கொடுக்குற புள்ளிவரம் இல்லது, அது வந்து ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ற புள்ளிவரம் தான். அந்த புள்ளிவரத்தின்படி தான் அந்த வந்திருக்குது நமக்கு அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ டிஜிட்டல் லைப்ரரி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லா செய்திகள் எல்லாம் பிள்ளைகள் படிப்பது என்பது எப்படி இருக்கிறது, எல்லாம் செல்போன் வழியாகவும் டிஜிட்டல் வழியாகவும் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் 99.7 விழுக்காடு பள்ளிகளில் வந்து என்ன இருக்குதுன்னா டிஜிட்டல் லைப்ரரி. உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1 விழுக்காடு பள்ளியில் கூட இல்லை. அதுபோல் நீங்க வந்து வட மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது என்று சொன்னால், இந்த மாதிரி வந்து என்ன இருக்குன்னா, எல்லாம் அவர்களெல்லாம் எங்கோ வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் கேட்டீங்கன்னா, நமக்கும் பீகாருக்கும் எந்த விதத்திலும் வேறுபாடு கிடையாது. தனிநபர் வருமானம் எடுத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுல இருந்தாங்களோ அதே அளவுல தான் நாமும் இருந்தோம். ஆனால் இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இப்ப எங்க இருக்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய வருமானம், சராசரி தனிநபர் வருமானம் என்பது இந்திய சராசரியை விட 2 பங்கு கூடுதலாக இருக்கிறது. அது ஒரு புறம். இதை நாம் என்னவாக ஆக்க நினைக்கிறோம் என்று சொன்னால், 5 மடங்காக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கனவு நமக்கு இருக்கிறது. அதைத்தான் நமது முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். $1 டிரில்லியன் கனவு என்பது என்ன என்று சொன்னால், இப்பொழுது இருக்கும் வருமானத்தை, தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு தனிநபரின் வருமானத்தை இப்பொழுது இருப்பதை போல் இன்னும் 3 மடங்கு அதிகமாக்குவது அப்படிங்கிறது. அதற்கான திட்டங்களைத்தான் நாம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.